உயர்நீதிமன்றத்தில் நம் தாய்மொழியாம் தமிழ் மொழியை வழக்காடு மொழியாக வேண்டும் என்ற கோரிக்கை ஏதோ நேற்று இன்று வைத்த கோரிக்கை அல்ல, 50 ஆண்டுகளுக்கான கோரிக்கை. இந்த கோரிக்கைக்கு எந்தவித புது சட்டமோ எதுவுமே தேவையில்லை. ஏற்கனவே நமது அரசியலமைப்பு சட்டத்தின் கூறு 348 உட்கூறு 2 தெளிவாக இருக்கிறது. மாநில ஆளுநர் குடியரசுத் தலைவரின் முன்ஒப்புதலை பெற்று அந்த மாநிலத்தின் அலுவல் மொழியை உயர்நீதிமன்ற மொழியாக நடைமுறைப்படுத்தலாம் என்று இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் 1950 ராஜஸ்தான் உயர்நீதிமன்றத்தின் மொழியாக அந்த மாநிலத்தின் அலுவல் மொழி இந்தி ஆக்கப்பட்டது. அதன் பிறகு உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார் என இந்தி மாநிலங்களின் அவருடைய தாய்மொழியான இந்தி உயர்நீதிமன்ற மொழியாக ஆக்கப்பட்டது. ஆனால் அதன் பிறகு தொடர்ச்சியாக மற்ற மாநிலங்கள் இந்த கோரிக்கையை வைக்கும்போது ஒன்றிய அரசு மறுத்து வந்திருக்கிறது. தொடர்ச்சியாக மேற்கு வங்காளம், நமது தமிழ்நாடு, கர்நாடகா, பிரதமர் மோடியின் குஜராத் என கோரிக்கை வைத்த போது அது மறுக்கப்பட்டிருக்கிறது. மறுப்பதற்கு ஒன்றிய அரசு சொல்லும் காரணம் உச்சநீதிமன்றம் ஒப்புதல் தரவில்லை என்று கூறுகிறார்கள். உச்சநீதிமன்றத்திற்கும் உயர்நீதிமன்ற மொழியாக அந்த மாநிலத்தின் அலுவல் மொழியாக்குவதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அரசமைப்பு சட்டம் எதுவும் சொல்லவே இல்லை. ஆனால் ஒன்றிய அரசு தேவையில்லாமல் இந்த கோரிக்கையை உச்சநீதிமன்றத்தின் கருத்து கேட்கிறோம் என்று கூறி உச்சநீதிமன்றத்துக்கு அனுப்பி கருத்து கேட்டு உச்சநீதிமன்றம் மறுக்கிறது என்று கூறி வருகிறார்கள். நமது சட்டமன்றம் 6/12/2006 அன்றே கிட்டத்தட்ட 18 ஆண்டுகளுக்கு முன்பே ஒருமனதாக தீர்மானம் போட்டு ஒன்றிய அரசுக்கு அனுப்பி இருக்கிறது. நம்ம தமிழ் மொழியாம் தாய்மொழியை உயர்நீதிமன்ற மொழியை ஆக்குவதற்கு கோரி ஒன்றிய அரசுக்கு அனுப்பியிருக்கிறது. அது தொடர்ச்சியாக உச்சநீதிமன்றத்தால் மறுக்கப்பட்டு வருகிறது. உச்சநீதிமன்றம் சொல்லும் காரணம் மாநில மொழிகளை ஆக்க முடியாதுன்னு தான் அவங்க சொல்ற காரணம். அதன் பிறகு இப்போ புதுசாக சொல்றாங்க, இது சட்ட சொல் அகராதி இல்லை, மொழிபெயர்ப்பு வசதி இல்லை, சட்ட நூல்கள் தமிழ்ல இல்லைன்னு சொல்லி இப்படி ஒரு பொய்யான காரணங்களை சொல்லி வருகிறார்கள். இப்படி இவங்க சொல்லுவது 1950 இந்தியில எத்தனை சட்ட சொற்கள் இருந்துச்சு, அதே போல எத்தனை புத்தகங்கள் இந்தியில மொழிபெயர்க்கப்பட்ட கேள்விக்கு அவங்களால விடை சொல்ல முடியாது. எனவே இது ஏமாற்று வேலை. அதனாலதான் தொடர்ச்சியாக 2006 தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு அமைப்புகளும் வழக்கறிஞர்களும் போராடி கொண்டிருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக கடந்த மாதம் காலவரையற்ற பட்டினி போராட்டத்தை 25 பேர் வழக்கறிஞர்களும் சரி தமிழ் பற்றாளர்களும் ஆரம்பித்து நடத்தினோம். தமிழ்நாடு சட்ட அமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த தேர்தல் முடிந்தவுடன் மத்திய அரசை அழுத்தம் கொடுத்து நாங்கள் விரைவில் நீதிமன்ற மொழியாக தமிழ் மொழி ஆக்குவோம் என்று கூறியிருக்கிறார். அதை நம்பி இந்த போராட்டம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக இன்று கோவையில் ஒரு திட்டமிடல் கூட்டம் நடத்தியிருக்கிறோம். ஏற்கனவே மதுரையில் வழக்கறிஞர் சங்கங்கள் மற்ற அமைப்புகளை வைத்து பேசியிருக்கிறோம். கோவையில் இன்று பேசுகிறோம். அடுத்த கட்டமாக ஜூன் மாதத்தில் கோவையிலும் வழக்கறிஞர்கள் மற்றும் தமிழ் பற்றாளர்களை திரட்டி ஒரு வலுவான போராட்டத்தை நடத்துவோம். நீதிமன்ற மொழியாக தமிழ் மொழியை ஆக்குவதற்கு நடவடிக்கை எடுப்போம்.